கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா கீழே ஊரை சேர்ந்த மலையடிப்பட்டிங்கிற ஊரில் வந்து குடவர கோயில், அதாவது பல்லவர்கள் காலத்தில் வந்து குடவரை குடைகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் குடையும் போது சிவனை வந்து ஃபஸ்ட்டு முத்திரையர் குடைகிறாங்க. அது பார்த்திங்கன்னா 1300 வருஷம். அடுத்து வந்து கல்லர் மலவரார் வந்து பெருமாளை குடைகிறாங்க. அதே ஒரே காலகட்டம் தான். வெளியில் வரும்போது சோழர் மன்னர்கள் வந்துட்டு கட்டுமான பணி கல்லுக்களை வெளியில் சேதரித்து கட்டுமான பணி கட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா 1000 வருஷம். இதே நாயமாறு சொதவேலை செஞ்சு வர்ணக்கலா தீட்டப்படுது. பார்த்திங்கன்னா பிம்பத்துலேயும் சொதையை ஆரம்பித்து வர்ணக்கு தீட்டிருக்காங்க. பார்த்தா வந்து இங்கே பெருமாள் சிவன் கோயிலில் வந்துட்டு முருகர் இருக்கிறதுனால தனியாக ஆர்ச்சி போட்டு முஸ்லீம் மாதிரி வர்ணக்கலா தீட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இது வந்து 700 வருஷம். இங்கே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வந்துட்டு உங்களுக்கு சப்த கன்னிகள் யோக தட்சிணாமூர்த்தி, பிரமீகி, மகேஸ்வரி, கௌமாரி, வஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி, வல்லம்புரி விநாயகர் பார்த்திங்கன்னா அவர் மகாவிலம் வச்சுருப்பார். எப்போ சிவனை பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். பார்த்திங்கன்னா ஹரிஹரபுத்திரன் ஒரே சிலையில் பார்த்திங்கன்னா சிவனும் பெருமாள் இருப்பாங்க. சங்கர நாராயணன் சொல்லலாம், ஹரிஹரபுத்திரன் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சத்யாயுகம், பிரதாயுகம், துவாயுகம், இந்த 3 யுகம் வருது. இந்த 3 யுகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த துவாயுகம் முடியும் போது வந்து மன்னர்கள் வந்து போருக்கு போகிறாங்க. இப்போ வராகி அம்மாட்ட வணங்குறாங்க. எங்கே தர்மம் இருக்குது அங்கே சர்ச்சு தர்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மன்சாசூரா பத்தினியாக வர்றாங்க வராகி அம்மாள் வந்துட்டு. அப்போ வந்து அவருக்கு அந்த அம்மாளுக்கு பார்த்திங்கன்னா காவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அரிகண்டம் நவகண்டம். அதாவது ஒருத்தர் வந்து 1 துண்டா கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து 9 துண்டா வெட்டி காவு கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது வடிவுடைய நாயகி வாகீஸ்வர உடையார் சிவன் கோயிலில் வந்துட்டு அங்கே பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பெருமாள் கோயிலில் வந்துட்டு பெருமாள் நின்ன கோலம், உட்கார்ந்த கோலம், சைன கோலம், யோக நரசிம்மர் ஐக்கிருவர், மொத்தம் 5 நிலையில் சேவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு காவல் தீ வந்து சங்கிலி கற்பர். அவர் வந்து பெருமாளுக்கு தேர் ஓட்டும் சங்கிலி கற்பர். எல்லையில் காவல் அவர் தான். மற்ற முனீஸ்வரன், மரதவீரன், மற்ற தேவதைகள்லாம் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான கண்ணுக்கு சரியாகும், படிப்புக்கு சரியாகும், கல்யாணம் ஆகும். நீங்கள் எல்லா பேரும் வந்து இங்கே சேவிக்க வேண்டிய இடம், நம்ம கால் பட வேண்டிய நம்ம முன்னோர்கள் நமக்கு வேண்டி கஷ்டப்பட்டு இந்த ஒளியை வச்சே செதுக்கியிருக்காங்க அந்த குகையெல்லாம்.